அன்பு ஒரு நாள் வெறுத்து போறதில்லை, சலிச்சு போறதில்ல. அந்த அன்பு நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்க்குற அன்பு இல்லை, நாம் என்ன கொடுக்கலாம், நாம் எப்படி மற்றவரை திருப்திப்படுத்தலாம், நாம் என்ன கொடுக்கலாம், நாம் அவருக்காக என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்து கொண்டே இருக்கிற அன்பு, அதை செய்கிற அன்பு. அதுதான் தெய்வீக அன்பு. அதாவது அன்வழுதி தகுதியற்றவர்களை நேசிக்கிற அன்பு. அப்புறம் இப்படி சொல்லலாம், அன்லவபிள் பீப்புள், அதாவது அன்பு கூற முடியாத மக்கள் இருக்கிறாங்க. சில மோசமான டைப்பில் இருக்கிறாங்க, அவர்கள் அன்பு கூறவே முடியாது, அன்லவபிள். அப்படிப்பட்ட ஆட்களையும் அன்பு கூறுற அன்பு. தகுதியற்றவர்களையும் அன்பு கூற முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு அப்படி இருக்கிற ஆளுகளையும் கூட அன்பு கூறுகிற அன்பு. அதுதான் சிலுவையில் காட்டுறார் இயேசு. தன்னுடைய விரோதிகளை சிலுவையில் அடித்தவர்களை அன்பு கூறுறாரு, அவர்களை மன்னிக்கிறாரு, அவனுக்காக சாகிறார் சிலுவையில். இது தெய்வீக அன்பு. இது அன்பை விவரிக்க வார்த்தையே எல்லாம் இருந்தது. கடைசியில் ஒரு வார்த்தையை உண்டாக்குனாங்க, அகாப்பேங்கிற வார்த்தை அப்படிங்கிறாங்க. அது வழக்கத்திலே வந்தது, தெய்வீக அன்பை குறிக்கிறது. இந்த அன்பு, இவ்விதமான அன்பு வந்துருச்சுன்னா அப்போ குடும்பத்தில் நட்பில் பிரச்சனை ஏற்படும். நட்பில் கூட சில நேரத்தில் பிரச்சனை ஏற்படுது பாருங்கள். நான் பார்த்துருக்கேன், சில 40-50 வருஷமாக ஃப்ரெண்டாக இருப்பாங்க, அப்புறம் ஏதோ கொடுக்கல் வாங்கல் எதுலையாவது ஒரு பிரச்சனை வந்துடுது, பிரிஞ்சு போயிடுறாங்க. ஆழ்ந்த நட்பு இருந்து திருமண வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன், வெள்ளைக்காரங்க மத்திய அமெரிக்காலாம் பார்த்துருக்கேன், 40 வருஷம் 50 வருஷம் கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ நாள் நல்லா தான் வாழ்ந்தாங்க, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஏதோ ஒன்று ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் இதாகிடுது, பிரச்சனை ஆகிடுது, அந்த நட்பு முறிந்து விடுகிறது, முறிந்து பிரிஞ்சு போயிடுறாங்க பாருங்கள், பிரிவு ஏற்பட்டுருது. ஆனால் இந்த அகாப்பே அன்பு பிரியவே விடாது. இந்த அன்பு ஏனென்று சொன்னால் இந்த அன்பு தெய்வீக அன்பு. தெய்வீக அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியின் மூலமாக என்று ரோமர் 5:5 வாசிக்கிறோம். அந்த அன்பை ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஆண்டவர் ஊற்றி இருக்கிறார். இந்த அன்பினால் நாம் அன்பு கூறக்கூடியவர்களாக இருக்கிறோம். இட் இஸ் பாசிபிள் ஃபார் அஸ். தெய்வீக அன்பினால் அன்பு கூற முடியும். இந்த அன்பு இருக்கும்போது சலித்து போக முடியாது, வெறுத்து போக முடியாது. மற்றவற்ற 1000 குறை இருக்கும்போதும், தவறுகள் இருக்கும்போதும், பிழைகள் இருக்கும்போதும், சில நேரத்தில் பிடிக்காத காரியங்கள் அவங்கள்ட்ட இருக்கும்போது கூட தொடர்ந்து அவர்கள் அன்பு கூர்ந்து அவர்களை சரி பண்ணி, அவர்கள் மேலே அக்கறை காட்டி, அதையெல்லாம் சரி பண்ணி, அதையெல்லாம் தாண்டி அன்பு கூறக்கூடிய அன்பு தான் இந்த கிறிஸ்தவ திருமண வாழ்க்கையில் இருக்கிற அன்பு. எத்தனை பேருக்கு நல்லா புரியுதுங்க? இது வந்துருச்சுன்னா இது நிச்சயமாக பெரிய வெற்றியை திருமண வாழ்க்கையில் உண்டாகும். அங்கே பிரிவு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எவ்வளவு பிடிக்கலனாலும், பிடிக்காத காரியங்களை அந்த உறவில் ஒருத்தர் செஞ்சாலும், பிடிக்காத விதத்தில் நடந்து கொண்டாலும், அதை சரி செய்ய தான் இந்த அன்பு முயலுமே தவிர